ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். லைஃப் வந்துட்டு சிம்பு அவர்களுடைய படம் மாதிரியே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் உண்மையிலே அந்த படம் வந்துட்டு மணிரத்னம் அவர்களுடைய படம் தான். கமல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நடிப்பு சூறாவளி. அந்த நடிப்பு சூறாவளி கூட வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு எஸ்டிஆருங்கிற ஒரு நடிப்பு சுனாமியும் ஒன்று சேரும்போது இந்த காம்பினேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு இயக்குனர் அரக்கன் ஒரு பக்கம், அப்படியே மணிரத்னம் ஒரு மனுஷன் இருக்காப்புல, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு என்ன மாதிரியான ஒரு மேஜிக்கை ப்ளே பண்ண போறாரு ஒரு சூப்பர் ஸ்டார். அதாவது இந்த காம்பினேஷனுக்கு மணிரத்னம் அண்ட் கமலுடைய காம்பினேஷனுக்கு ஃபேனா இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் உண்மையிலேயே அவரே தக்லைஃப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி ரஜினி சார் சொல்ல வாய்ப்பு இருக்கு. 4 ஷாட் அடிச்சா கூட இந்த தக்லைஃப் கேரக்டரை விட்டு இறங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்வதற்கான அத்தனை கெப்பாசிட்டியும் இந்த டீமுக்கு உண்டு. இந்த ஜென்ரேஷனுடைய மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்னா நான் சிவகார்த்திகேயனை தான் சொல்லுவேன். நான் கோட்டில் ஒரு சின்ன சீனு, அதில் அழகாக துப்பாக்கி தூக்கி விஜய் கையிலே வாங்கி இதை புடிங்க சிவான்னு சொல்ல வச்சு இன்றைக்கி அது ஒரு டிபேட்டாகவே மாற்றி ஒரு விதமாக மக்கள் மனசில் பதிஞ்சே போச்சு. விஜயே சொல்லிட்டாரு இவர் தான் அடுத்த விஜய்ன்ற மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டுட்டு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாருல சிவகார்த்திகேயன். சூர்யா மாதிரி ஒரு நடிகர் கிடைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனை வடிவமைப்பாரு, என்னென்ன விஷயம் பண்ணுவாருன்றது ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போதே நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், சூர்யா அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு நாயகன் மாதிரி ஒரு படம் பண்ணோம்னா அது சூர்யாவை தாண்டி வேறு யாருமே பண்ணிட முடியாது. அந்த மார்க்கெட்டாக இருக்கட்டும், மக்கள் அதை ஏற்றுக்கிறதா இருக்கட்டும். எனக்கு இந்த ரெட்ரோ படம் பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நாயகனுடைய ஃப்ளேவரை டச் பண்ணுமோ, எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நாயகனோட ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இந்த படத்தினுடைய ஒரு வீரியம் இருக்குமோங்கிற மாதிரி. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா, நம்ம கூட அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நமக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஹீரோவோட ஃபிலிம்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த 2025ல பெரிய ஹீரோவோட படம் வந்து எப்படி இருக்க போகுது, ஓவராலாக நமக்கு பிடிச்ச ஹீரோஸோட மூவி அப்படின்னு தான் ஒரு டாக்கா இன்னைக்கு இருக்க போகுது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சிம்பு அவரோட படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவர் ரொம்ப நேரமாக வந்து ரொம்ப காலமாக வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ண வச்சு வந்த படம் தான் மாநாடு. வேறு லெவலில் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அசால்ட்டாக வந்து வெந்து தெளிந்தது காடுன்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கான மார்க்கெட்டிங் வந்து எப்போவுமே போகாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார் அதிலே. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரேக் எடுத்துகிட்டே இருந்தார். இப்போ மறுபடியும் வந்து நம்ம கமல் சார் கூட தக் லைஃப்பில் பார்க்க போகிறோம் அவரை. ஸோ கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேருமே இந்த வருஷம் ஒரு பேங்கரான ஒரு படமாக கொடுக்க போகிறாங்க, கூடவே மணிரத்னம் வர. ஸோ அந்த படம் உண்மைதான். நீங்கள் தக் லைஃப் வந்துட்டு சிம்பு அவர்களுடைய படம் மாதிரியே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் உண்மையிலே அந்த படம் வந்துட்டு மணிரத்னம் அவர்களுடைய படம் தான். ஏன்னா ஒரு மணிரத்னம் 1987 வந்துட்டு நாயகன் ஒரு படம் கொடுக்குறாரு. அந்த படம் வந்துட்டு கமல் சாரை வந்துட்டு இன்றளவும் நாயகன் மாதிரி ஒரு படம் இல்லையேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2025 தக் லைஃப்னு ஒரு படத்தை வந்துட்டு இவங்க கொடுக்க போகிறாங்கன்னும் போது கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 38 ஆண்டு காலம். ஆமாம், ஒரு ஹீரோவும் அத்தனை வருஷம் இருக்கணும். 37 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஹீரோ, அதே டைரக்டர். யோசிச்சு பாருங்க, ஒரு ஹீரோவும் இருக்கணும், ஒரு டைரக்டரும் இருக்கணும். இத்தனை ஆண்டு காலமா இவங்க ரெண்டு பேருமே அந்த பீக், அந்த ஸ்டார் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு 38 வருஷம் கழிச்சு திருப்பி இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்றாங்கன்றது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் வரலாற்றில் வந்துட்டு ஒரு மிக சிறப்பான மிக முக்கியமான படமாக தான் நான் தக் லைஃப்பை பார்க்குறேன். அதில் எஸ்டிஆர் அவர்களும் இருக்கிறாருங்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா கமல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நடிப்பு சூறாவளி. அந்த நடிப்பு சூறாவளி கூட வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு எஸ்டிஆருங்கிற ஒரு நடிப்பு சுனாமியும் ஒன்று சேரும்போது இந்த காம்பினேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு இயக்குனர் அரக்கன் ஒரு பக்கம், அப்படியே மணிரத்னம் ஒரு மனுஷன் இருக்காப்புல, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு என்ன மாதிரியான ஒரு மேஜிக்கை ப்ளே பண்ண போறாரு. அது என்னவா இருக்க போகுது? ஏன்னா மணிரத்னமும் கமலும் சேர்ந்தாங்கன்னா எல்லாரும் கேட்கறது என்னன்னா, நாயகனை தாண்டுமா, நாயகன் மாதிரி இருக்குமான்னு தான் எல்லாரும் கேட்க போகிறாங்க. நாயகன் மாதிரியான ஒரு படத்தை வந்துட்டு மணிரத்னமாலேயே திருப்பி கொண்டுட்டு வர முடியாது, கமலாலேயே திருப்பி கொண்டுட்டு வர முடியாதுன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தக் லைஃப்னு ஒரு படத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோம். இதில் ரஹ்மானோட மியூசிக்கும் ஒன்று சேரப்போகுது. அண்மையில் வந்துட்டு ஒரு டீசர் மாதிரி ஒன்று குட்டியாக ஒன்று விட்டாங்க. நமக்கு இந்த படத்தை நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த படம் நல்லா இருக்குமா, இல்லை ரொம்ப எதிர்பார்க்குற படம்லாம் நல்லா இருக்கிறது இல்லையங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தால் கூட ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி அது பூர்த்தி ஆகுது. ஒரு குட்டியாக ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, ஒரு ரஹ்மானுடைய வாய்ஸில் வந்துட்டு ஒரு சவுண்ட் ஒன்று விடுறாங்க,
பயங்கரமாக இருக்குது. அப்போது என்னமோ ஒன்று இந்த படம் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு நாயகனை பீட் பண்ணுவோம், அந்த கம்பேரிசன் நம்ம நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, அதை பீட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது மணிரத்னம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உலக நாயகன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு நாயகனை தாண்டிய இன்னொரு உச்சத்தை இவங்க 2 பேரை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது நிச்சயமா தக் லைஃப் இந்த வருடத்தினுடைய மணிமகுடங்க. தக் லைஃப் ஆஹா, எத்தனை படங்கள் வந்தா கூட தக் லைஃப் தான் இந்த வருடத்தினுடைய மணிமகுடம். ஏன்னா ரஜினி அவர்கள் கூலி படமே வந்தா கூட ரஜினியே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற படமா இருக்கிறதுனா அது தக் லைஃபா தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அது நிறைய டைம்ல அவரே, ஏன்னா ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு நாயகன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு கமல் சாருக்கு ஃபோன் போட்டு பேசியிருப்பாரு. இப்போ வந்துட்டு 2 ஷார்ட்டை என்னமோ சொல்லுவாரு, டைரக்டர் வாஸ் தான் சொன்னாரு, இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, டங்குன்னு அடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. டங்குன்னு அடிச்சேன், என்னமா நடிச்சிருக்காரு, வேலு நாயக்கரனுடைய போதை மண்டையில இருந்து இறங்கவே இல்லை அப்படின்னு. இப்படி ஒரு ஃபேனா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார், அதாவது இந்த காம்பினேஷனுக்கு மணிரத்னம் அண்ட் கமலுடைய காம்பினேஷனுக்கு ஃபேனா இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் உண்மையிலேயே அவரே தக் லைஃப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி ரஜினி சார் சொல்ல வாய்ப்பு இருக்கு. 4 ஷாட் அடிச்சா கூட இந்த தக் லைஃப் கேரக்டர் என்னை விட்டு இறங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்வதற்கான அத்தனை கெப்பாசிட்டியும் இந்த டீமுக்கு உண்டு. சூப்பர்ண்ணே. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷனை விட இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறோம் தக் லைஃப் படம். அண்ட் அடுத்தபடியாக வந்து நம்ம எஸ்டிஆரை பற்றி பேசும்போது அஸ்வத் மாரிமுத்து அவர் வந்து ஓமை கடவுளை எடுத்தார். அவரோட அந்த ப்ரொமோஷன்ஸுமே படத்துக்கு பக்காவாக இருக்குது. இப்போ வந்து டிராகன் எடுத்துகிட்டு இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ. இப்போ ரீசெண்டாக யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குன்னா பிரதீப் ரங்கநாதன், அவரை வச்சு டிராகன் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ப்ரொமோஷனுமே வேறு லெவலில் இருந்துச்சு. கதறன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ விட்டுருந்தாங்க, எல்லாருமே கதற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படம் அதுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து எஸ்டிஆரை வச்சு அவரோட ஸ்டைலில் அந்த கையில் பேண்டெல்லாம் கட்டி, அந்த டைமில் அவர் நிறைய கையில் இந்த பேண்ட் கட்டுற ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க, காலேஜ் பசங்களாக இருக்கட்டும். ஸோ அதை மறுபடியும் வந்து கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து லீக் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அவங்களோட காம்போவும் அடுத்த வருஷம் அந்த படம் வரலாம் அப்படி. அஸ்வத் மாரிமுத்து அண்ட் எஸ்டிஆருடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ராம்காம், ஒரு ரொமான்டிக்கான ஒரு படம், ஒரு காமெடியான ஒரு படம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு மீட்ரு. அடுத்து பிரதீப் ரங்கநாதனோட சேர்ந்தா அது வந்துட்டு என்ன ஆக்ஷன் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஒரு ராம்காம் ஒரு ரொமான்டிக் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இங்கேருந்து இவர் வந்துட்டு எஸ்டிஆர் கிட்ட வராருன்னு இவர் என்ன பண்ண போகிறாரு, ஏன்னா எஸ்டிஆரை வச்சு நீங்கள் ராம்காம்லாம் இப்போ இருக்கக்கூடிய டைமில் பண்ண முடியாதுன்னா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு மார்க்கெட்டும் இருக்குன்னும் போது அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி அந்த படத்தின் மேலே இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த தம் படத்தில் வர மாதிரி இப்படி வச்சு அந்த கலக்குவேன் அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த விண்டேஜ் எஸ்டிஆரை வந்துட்டு கொண்டுட்டு வர போறாருங்கிறது வந்துட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். இதையெல்லாம் தாண்டி ஒரு படம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு தேசிங்க பெரியசாமியை வந்துட்டு இயக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ஒரு மூவின்ற மாதிரி தான் பாயிண்ட். ஏன்னா தானு சார் வந்துட்டு சில ஆகிச்சு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட், சூப்பரான ஒரு படம், எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கிரிப்ட், இந்த தம்பி தான் வச்சிருக்காப்புல, நான் எஸ்டிஆர் வச்சு தான் பண்ணலாங்கிற அந்த ஒரு படம் இருக்கு இல்லையா, நிச்சயமாக. ஏன்னா அந்த படம் வந்து ரஜினி சார் கிட்ட போயிட்டு வந்த படம், ரஜினி சார் பண்ண வேண்டிய படமாக தான் இருந்தது. அது அந்த டைமில் கொரோனாக்கு அப்புறம் அந்த டைமில் வந்துட்டு பட்ஜெட்டு அது இதுன்னு சொல்லி நிறைய காரணங்களால விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கமல் சார் கிட்ட போச்சு, எல்லார்ட்டையும் போய் இப்போ தானு சார் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தானு சார் வச்சு அந்த படம் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ எஸ்டிஆருடைய மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, அந்த மார்க்கெட்டை விட அந்த படம் பட்ஜெட் ஜாஸ்தி. அதை அவர் ஒரு தயாரிப்பாளர் வந்துட்டு ஒரு இயக்குனர் மேலேயும் ஒரு நாயகன் மேலேயும் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு பெரிய பட்ஜெட்டை இறக்க போகிறார் அப்படின்னா அப்போ அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கும். அந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆரை வந்துட்டு நம்ம நார்மலாக இப்போ அஸ்வத் மாரிமுத்தோடு இருக்கக்கூடிய படம் வந்துட்டு ஒரு விண்டேஜ் எஸ்டிஆர் ஒரு பக்கா கமர்ஷியலாக இருந்தால் கூட தேசிங்க பெரியசாமியோடு இருக்கக்கூடிய இந்த படம் வந்துட்டு எஸ்டிஆருடைய டேலண்ட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மனுஷனால் இதெல்லாம் பண்ண முடியும், ஆனால் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாருன்னு தான் ரசிகர்கள் எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் பீட் பண்ணி என்ன நடிக்கையா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு படமாக அது இருப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் உண்டு. சூப்பர்ண்ணா, ஒரு பெரிய ட்ரீட்டு இருக்க போகுது. அது அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டாக எல்லாரையும், அதாவது எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற ஒரு ஹீரோ இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம எஸ்கே தான். அவருடைய ஒரு படமாக அவர் ஒரு ரேஞ்சுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அமரன் வந்து ஒரு பெரிய ஹிட், அவரோட கெரியர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. வசூல்லையும் சரி, கலெக்ஷன் வச்சு தான் ஒரு படம் வந்து ஒரு ஹீரோ முடிவு பண்ணுது அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் போயிட்டுருக்கு. 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவரோட அடுத்த படம் இந்த வருஷம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் ஒரு படம் இருக்குது. அப்புறம் நம்ம டைரக்டர் சுதா கங்கராமன் அவங்களுடைய டைரக்ஷனில் ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த படமும் போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த வருஷமே வருமா 2 படமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த ஜென்ரேஷனுடைய மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்னா நான் சிவகார்த்திகேயனை தான் சொல்லுவேன். ஏன்னா தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கணும்,
தன்னை எங்கே கொண்டு போய் வச்சா தான் அடுத்த உச்சம்ன்றது தெரியும், தான் யார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதை பர்ஃபெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி தன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே நடிகன் சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா கோட்டில் ஒரு சின்ன சீனு, அதில் அழகாக துப்பாக்கி தூக்கி விஜய் கையிலே வாங்கி இதை புடிங்க சிவான்னு சொல்ல வச்சு இன்றைக்கி அது ஒரு டிபேட்டாகவே மாற்றி ஒரு விதமாக மக்கள் மனசில் பதிஞ்சே போச்சு. விஜயே சொல்லிட்டாரு இவர் தான் அடுத்த விஜய்ன்ற மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டுட்டு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாருல சிவகார்த்திகேயன், பிரில்லியன்ட். இதையெல்லாம் தாண்டி விஜய்க்கு வந்துட்டு துப்பாக்கின்னு ஒரு படம் கொடுக்குறாரு, கத்தின்னு ஒரு படம் கொடுக்குறாரு, சர்க்கார்னு ஒரு படம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் விஜய்க்கு ஒரு கதை சொன்னார். அதுக்கப்புறம் சர்க்காருக்கு அப்புறம் ஒரு சன் பிக்சர்ஸினுடைய தயாரிப்பில் பண்ணுறதா இருந்தது. அந்த டைமில் சில காரணங்கள்னால அந்த படம் பண்ண முடியல அப்படின்னும் போது நேராக இவர் அழகாக உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இது விஜய்க்கு எழுதின கதை இல்லை, இது வேற கதை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பியூட்டியாக என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்துட்டு அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு முருகதாஸ் சார். அந்த படம் வந்துட்டு விஜய்க்கு பண்ணாமல் போச்சுன்னும் போது அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேராக போய் உட்காந்துட்டு சார் எனக்கு நான் உங்கள் படத்தில் நான் பண்ணோம், ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லுங்க அப்படின்னா உடனே முருகதாசன் நினைப்பாரு விஜய் இல்லையா நான் சிவகார்த்தி வச்சு அதை பண்ணி காட்டுறேன். அந்த டைமில் அந்த டீம் வந்துட்டு இது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சுல்ல, நான் சிவகார்த்தி வச்சு இந்த படத்தை பிளாக் பஸ்டர் ஆக்குறேன்னு தான் ஒரு அடிப்பட்ட புலியினுடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும். முருகதாஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அப்போ இருந்திருப்பாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிருப்பாரு, அந்த ஸ்கிரிப்டை சிவகார்த்திக்கு ஏற்ற மாதிரி தூசி தட்டி நான் இந்த படத்தை பண்ணுறேன், இது ஷுவர் ஷாட்டாக வந்துட்டு விஜய்க்கு எப்படி துப்பாக்கியோ அப்படி எஸ்கேக்கு ஒரு துப்பாக்கிங்கிற மாதிரியான ஒரு பாணியில் தான் அந்த படம் இருக்கும். அது ஷுவர் ஷாட்டாக ஹிட் அடிக்கும். ஷுவர் ஷாட்டாக அது வந்துட்டு மினிமம் கேரண்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி குட் பேட் அக்லி வந்துட்டு பயங்கரமான ஒரு அது தெரியுது இல்லை பேக்கேஜாகவே அது ஹிட் ஆகிடும் போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு எஸ்கே முருகதாஸ் சேர்ற படமும் அதற்கான எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதை என்ன மாதிரி அவர் பண்ணணுமோ பண்ணிடுவார். ஆனால் இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி தான் வந்துட்டு சுதா கொங்காரா அண்ட் சிவகார்த்திகனுடைய காம்பினேஷன். இது வந்துட்டு இங்கேயும் நான் வந்துட்டு சிவாவுடைய பிரில்லியன்ஸை தான் பார்க்குறேன். அது சேம் சூர்யாவுக்கு சொன்ன ஸ்கிரிப்ட். சூர்யா சொல்லும் போது வந்துட்டு அப்போ அதே தான் ஏதோ ஒரு காரணத்தாலும் சூர்யா பண்ணலைன்னும் போது சுதா அவர்களுக்கும் ஒரு விதமான ஒரு நெருடல், என்ன சூரிய போட்டுன்னு இட்டு கொடுத்தோம் இந்த படம் பண்ண முடியாமல் போச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மால் உள்ள வராரு, நான் இருக்கேன் குறுக்க அந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் உள்ள வந்து சேம் அதே தான் நாம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக. இப்போ இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஜெயம் ரவி, அதர்வான், சிவகார்த்திகேயன் ஒன்றா கொண்டு வந்துட்டாங்களே. இப்படி ஒரு காம்பினேஷன் வந்துட்டு நீங்கள் அண்மை காலத்தில் பார்க்கவே முடியாதுல்ல. ஒரு பெரிய ஆல்மோஸ்ட் ஜெயம் ரவிக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அதர்வாக ஒரு மார்க்கெட் இருக்குது, சிவகார்த்திகேயன் ஒரு உச்சத்தில் இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் இதெல்லாம் தாண்டி சூரரை போட்டுற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த சுதா அவர்கள் வந்துட்டு இந்த படத்தை கொடுக்க போகிறாங்க. அப்படின்னும் போது இந்த காம்பினேஷனே தமிழ் சினிமாவுக்கு புதுசு. இதெல்லாம் தாண்டி டைட்டில் வேற பராசக்தின்னு வேற சொல்கிறாங்க. இதுவும் இன்னும் ஒரு புல்லரிப்புக்கான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்குது. இப்படி 2 படங்களை இந்த வருஷத்தில் வச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். 2 இந்த வருடத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் முருகதாஸ் ஒரு பக்கம் சுதா கொங்கரா. அப்போ வந்துட்டு விஜய் சொன்னது பழிச்சிரும்ல, கண்டிப்பா துப்பாக்கி பழிச்சிருச்சு அப்படின்னு தான் சோஷியல் மீடியாவில் மீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ், கடின உழைப்பு உண்மையாக குறைய சொல்ல முடியாது. லக்கை நம்பி இங்கே யாருமே வர முடியாது. நம்ம உழைக்கிறோம், நம்ம உண்மையாக இருக்கும் சினிமாவுக்கு. நான் டெய்லியும் வந்து ஓடுறேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சீரியஸாக அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த 2 படமுமே வந்து வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு தானே சொன்னோம். நம்ம ஆப்வியஸ்லி அடுத்த 2 பேர் சூர்யா சார், விக்ரம் சார். சூர்யாவுக்கு ஒரு பக்காவான ஒரு கம்பேக் படமாக நம்ம ரெட்ரோ படம் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா டீசரே வேறு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபயராக இருக்குது. சரியான ஒரு ஆக்ஷன் பிளாக் படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் எப்படி நான் வரும்? இல்லை, நிச்சயமாக சூர்யா அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் கழித்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு படம், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஷுவர் ஷாட்டாக அடிக்கும் அந்த படம். அதுதான் குறிப்பாக வந்துட்டு நிறைய இடங்களில் சூர்யாவோட கெட்டப்பாக இருக்கட்டும், சூர்யாவை காட்டுற விதமாக இருக்கட்டும், பார்க்குற விதமாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற அந்த மொழியாக இருக்கட்டும், இந்த மொழியினுடைய வீரியமே நிறைய இடங்களில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அவர் வந்துட்டு அந்த ஹீரோயின் கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், இனிமேல் காதல் தான் சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஆக்ஷனாக மாறுறதா இருக்கட்டும். கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தில் விளையாட போகிறாரு. அது வந்துட்டு சூர்யா அவர்களுக்கு ஒரு கெரியரினுடைய மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருக்க போகுது. இப்போது உதாரணத்துக்கு காக்க மாதிரியான படங்கள்லாம் அந்த படத்தினுடைய வெற்றியை சூர்யா அவர்கள் அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் ஓட வைக்கிறதுக்கான ஒரு உந்துதலாக இருந்த படம் தான் அது. ஓகே, ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு படமாக தான் இந்த ரெட்ரோ இருக்கும். ஏன்னா 10 வருஷமாக சூர்யா அவர்களுக்கு ஒரு தொய்வான காலம் தான். அதை தாண்டி இப்போ இந்த படம் வந்துட்டு ரெட்ரோ வரப்போகுது அப்படின்னும் போது அந்த படம் சூர்யா அவர்களை இன்னும் ஒரு 10 வருஷம், இந்த வெற்றியே அந்த 10 வருஷம் வந்துட்டு அவரை வந்துட்டு ஓட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக இந்த படம் வந்துட்டு கொடுக்கும். ஆனால் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகக்கூடிய நேரம், சுற்றி இருக்கக்கூடிய சூழல், இது எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு அப்படின்னா ஷுவர் ஷாட்டாக இந்த படம் வந்துட்டு ஒரு மாசாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜிகர்தண்டா 2ல் வந்துட்டு லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பார். நீங்கள் ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்களேன். லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், இதெல்லாம் தாண்டி மாஸ் அப்படின்னா சூர்யா சார் அளவுக்கு மாஸ் இருக்குமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவரை ரொம்ப அழகாக ஒரு மாஸாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பார். அந்த சேரில் வந்துட்டு அவர் உட்கார்றதுக்காக ஒரு இன்ட்ரோ, ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த காட்சிக்கு.
சூர்யா மாதிரி ஒரு நடிகர் கிடைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனை வடிவமைப்பாரு, கண்டிப்பா. என்னென்ன ஐயோ, விஷயங்கள் பண்ணுவாருன்றது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போதே நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், சூர்யா அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு நாயகன் மாதிரி ஒரு படம் பண்ணோம்னா அது சூர்யாவை தாண்டி வேறு யாருமே பண்ணிட முடியாது. அந்த மார்க்கெட்டாக இருக்கட்டும், மக்கள் அதை ஏற்றுக்கிறதா இருக்கட்டும். எனக்கு இந்த ரெட்ரோ படம் பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நாயகனுடைய ஃப்ளேவரை டச் பண்ணுமோ, எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நாயகனோட ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இந்த படத்தினுடைய ஒரு வீரியம் இருக்குமோங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்களேன், கார்த்திக் சுப்ராஜனுடைய இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற மாதிரியான ஒரு படம், அது நாயகன் மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் அதோட டபுள் மாசான ஆக்ஷனோட வருது அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கு தானே வேணும், நிச்சயமாக மக்கள் ரசிப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ ஒரு பக்காவான கம்பேக் ஃபிலிமாக இந்த ரெட்ரோ படம் இருக்க போகுது. சூப்பராக. அண்ட் அடுத்து ஆர்ஜே பாலாஜி அவருடைய படமும் வந்து அவருடைய டைரக்ஷன் நம்ம சூர்யா சார் நடிக்கிற படமும் அடுத்தடுத்த அப்டேட்டும் அதுவும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த படமும் இந்த வருஷமே மேக்ஸிமம் இந்த வருஷம் எண்டில் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அது வந்துட்டு அந்த படம் அதாவது எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு படம்னா அந்த படத்தை தான் நம்ம சொல்லணும் சூர்யா அவர்களுடைய தரப்புல இருந்து. ஏன்னா என்னவா இருக்க போகுது, ஆர்ஜே பாலாஜின்னா ஒரு நகைச்சுவை நமக்கு தெரியும். அந்த நகைச்சுவையான ஒரு நடிகர் ஒரு ஸ்டார் ஹீரோ வச்சு ஹேண்டில் பண்ணும்போது அது தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி ஆயிடுவாங்கிற இந்த பயமும் மக்களுக்கு இருக்கு. ஆனால் இன்னொரு ஹைப் இருக்கு. எது என்னன்னா, விஜய் சார் கிட்ட சொன்ன கதை அதை சூர்யா சாரை வச்சு எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்தா விஜய் சாருக்கு எழுதின ஒரு கதைனா அப்போ இன்னும் ஆமா. ஸோ இப்படி ஒரு பேச்சும் இருக்கு. சொல்லப்போனா ரெண்டு கதையுமே அப்படிதான் சொல்றாங்க. ரெட்ரோவா இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியோட படமா இருக்கட்டும், ரெண்டுமே விஜய்க்கு சொன்ன கதை அது அங்க இருந்து திருப்பி இந்த பக்கம் வந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படி இருந்தது அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சூர்யாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, விஜய்க்கோ அஜித்துக்கோ சொல்லப்பட்ட கதையா இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல அங்கே மிஸ் ஆயிடும், அது சூர்யாவுக்கு வரும், இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கும் அந்த படத்தை. அது வந்துட்டு கஜினியா இருக்கட்டும், காக்கா வரட்டும், இப்போ வந்துட்டு உன்னே நினைச்சுன்னு ஒரு படம், அது வந்துட்டு இன்னைக்கும் சூர்யா வந்துட்டு இப்போ நம்ம குடும்பஸ்தனை கொண்டாடுறோம் இல்லையா, சூர்யா அந்த மாதிரி குடும்பஸ்தனா எல்லாருமே கொண்டுட்டு போன படங்கள்ல மிக முக்கியமான படம் உன்னே நினைப்பா. அது விஜய் நடிக்க வேண்டிய படம் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் போஸ்டர்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். விஜய் சார் லைலா மாமா இருப்பாங்க ஒரு போஸ்டர்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவங்கள வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. உண்மைதான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நேருக்கு நேர் படம் கூட ஃபர்ஸ்ட் அஜித் சார் விஜய் சாரும் பண்ண வேண்டிய படம். அஜித் சார் வந்து அதுக்கப்புறம் இதானதுனால தான் சூர்யா சாரை வச்சு நடிக்க வச்சு அந்த படம். உண்மைதான். ஸோ இப்படி இருக்கு இல்லையா, இது சூர்யாவோட டிசைனாவே நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்டாருக்கு போயிட்டு வர்ற படம் சூர்யாவுக்கு லக்கியாவே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, பயங்கரமா அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். அது வந்துட்டு அவருக்கு பீக்ல கொண்டு போகும். சொல்ல போனால் சூர்யாவுக்குன்னு எழுதுற கதையை தாண்டி வெளியிலேருந்து ஒரு கதை ஒன்று வரும்ல, அது சூர்யா எப்பவுமே டாப் கொண்டு போகும். ஏன்னா சிங்கமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஜய்க்கு சொல்லப்பட்டதாக தான் ஒரு செய்தி ஒன்று உண்டு. இப்போ விஜய்க்கு போன கதை விஜய் வந்துட்டு ஏதோ ஒரு காரணங்களால் அது பண்ணலன்னும் போது அவர் இங்கே வருதுன்னும் போது அது சிங்கம் வந்துட்டு இன்னளவும் அவருக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக வந்துட்டு கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு படமே விஜய்க்கு சொல்லப்பட்ட கதை தான். இந்த சென்டிமெண்ட் வைஸாகவே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு படமே சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடுவதற்கான அத்தனை சாத்தியங்களுமே உண்டு. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த 10 வருஷம் விட்டார் இல்லைங்க, 2025 ஒட்டுமொத்தமா வாயில போட்டு போல அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது. சூப்பர்ண்ணே, பயங்கர தலைவர் கம்பேக் கண்டிப்பா. ஆனால் அடுத்தபடியாக நம்ம விக்ரம் சார் சினிமாவை லவ் பண்ற ஒருத்தர் இந்த அளவுக்கு லவ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பயங்கரமா அவரோட உழைப்பை பத்தி கண்டிப்பா பேசிட்டே இருக்கலாண்ணே. ஸோ ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப உண்மையா இருக்காரு சினிமாவுக்கு, ரொம்ப அவ்வளோ லவ் பண்றாருன்றத அவரோட ஒர்க்கை பார்த்தாலே நம்ம சொல்ல முடியும். ஆனா அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம பார்த்த மாதிரி ஒரு தூள் படம், அப்புறம் ஒரு தில் படம், இந்த மாதிரியான ஒரு மூவிஸ் வந்து ஏன் ரீசெண்டாக வரல அப்படின்னு ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் போக்குற மாதிரி வீரதீர சூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது. ஸோ அது வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே அதோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு அண்ட் கிளைமேக்ஸில் எச்.ஏ. சூர்யா அண்ட் விக்ரம் சார் அப்போ வந்து ஒரு ஃபைட் சீன் பேங்கராக ஒன்று ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம், அந்த படம் வந்து எனக்கே குழப்பமாயிடுச்சு. என்னடா வீரதீர சூரன் வந்து பாகம் 2 போட்டிருக்காங்களே, இப்போ பாகம் 1 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு போல, வேற யாரோ ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை எப்படி பொசிஷன் பண்ணுறாங்கன்னா, இல்லை ஃபஸ்ட்டு பார்ட் 2 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், பார்ட் 1 இதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டு பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுற இந்த ஒரு இதுவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உண்மைதான். இப்போது அண்மை காலமாக வந்துட்டு நிறைய தமிழ் படங்கள் வந்துட்டு மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எமோஷ்னலாக அந்த படத்தை கனெக்ட் பண்ணுறதே இல்லை எந்த இயக்குனரும். நிறைய இடங்களில் வந்துட்டு அந்த இடத்துல தோய்வாயிடு. ஆனால் இந்த வீரதீர சூரனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு சித்தா படத்தினுடைய இயக்குனர் அருண்குமார் அவர்கள் இயக்குறாரு. இப்போ சித்தா படம் வந்துட்டு ஒரு எமோஷ்னலாக ஆடியன்ஸை எந்த அளவுக்கு கிரிப்பிங்காக கனெக்ட் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க போகிறார். அந்த கமர்ஷியல் படம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, அது எப்படி கனெக்ட் பண்ண போகுது, ஆடியன்ஸை வந்துட்டு எந்த அளவுக்கு ஈர்க்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட சித்தா மாதிரி ஒரு படம் எடுத்தவர் இப்படி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அதில் எமோஷனல் கண்டென்ட் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் இந்த ஹீரோ வந்துட்டு அவ்வளோ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு எமோஷனல் காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தை எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்.
இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்துட்டு பார்ட் 2 ஃபஸ்ட்டு பார்ட் 1 அப்புறம் அப்படின்றது வந்துட்டு ஒரு அழகான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். எல்லாருக்குமே தோணும், ஏன்னா கிளைமேக்ஸில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அப்போ அடுத்து என்னவாகும், அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோ வரான்னா அப்போ அவரோட ஃப்ளாஷ்பேக் தான், அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு விதத்தில் நமக்கு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு கைதியினுடைய சாயலும் இருக்குது. கைதி படங்கிறது ஒரு நைட்டில் நடக்கிற கதை, வீரதீர சூரனும் ஒரு இரவில் நடக்கக்கூடிய ஒரு கதைன்னு இயக்குனர் சொல்கிறாரு. அந்த படத்தில் வந்துட்டு கைதியில் ஒரு மொமெண்ட் ஒன்று வரும், நான் 10 வருஷம் உள்ளே இருந்தேன் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு தெரியாதுன்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு கிளைமேக்ஸாகவே வைக்கலாம். ஸோ அங்கேருந்து ஹீரோ என்னவா மாறினாரு, அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்னங்கிற அந்த ஒரு கதையோட ஒரு கதையை நம்ம பார்க்கணும்னா பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வீரதீர சூரன் வந்துட்டு அந்த ஒரு பேட்டர்னை தான் ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டு ஒரு இரவில் ஒரு கதை, அந்த கதையை நான் சொல்ல போகிறேன், முடிக்கும் போது ஹீரோனுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக்கை அவன் என்னவா இருக்க போகிறான், என்னவா இருந்தாங்கிறத நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தில் கூட இயக்குனர் எடுத்துருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு விக்ரமுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா தியேட்டரிக்கலாக விக்ரமுக்கு ஒரு பெரிய வெற்றி படம் கிடைச்சிச்சா அப்படின்னா, விக்ரமை பாராட்டுற மாதிரி, விக்ரமோட நடிப்பை பாராட்டுற மாதிரியான ஒரு படம் சமீப காலமாக கிடைச்சிச்சா அப்படின்னா கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான். இப்போ தங்கலான் கூட நல்லா இருந்தது அப்படின்னா கூட எதிர்பார்த்த ஒரு வெற்றி வந்துட்டு அந்த படத்துக்கு கிடைக்கல, இல்லை ஒரு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜோட ஒரு படம் பண்ணுறாரு மகான் அப்படின்னு, அந்த படம் தியேட்டருக்குலாம் வந்திருந்தது அப்படின்னா விக்ரமுக்கு வந்துட்டு நம்ம கம்பேக்னே சொல்ல மாட்டோம், ஏன்னா அந்த படமே அது வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்திருக்கும். ஆனால் அது ஓடிடி அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு சின்ன ஒரு கலக்கம், ஏன்னா ஓடிடியில் வந்த படம் சூர்யா சார் கிட்டத்தட்ட அப்படி 2 படம் ஓடிடிலே போயிடுச்சு. ஓடிடியில் போயிடுச்சு, ஆனால் வேற மாதிரியான படம் ஜெய்பீமும் சரி சூரிய போட்டு சரி அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ இந்த படம் வந்துட்டு இப்போ மார்ச் மாதம் வரப்போகுது அப்படின்னும் போது அந்த படம் ஆடியன்ஸை என்னவா கொண்டுட்டு வரப்போகுது, என்னவா அவங்கள வந்துட்டு ரசிக்க வைக்க போகுதுங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி விக்ரம் ஃபேன்ஸுக்கும் உண்டு, வெகுஜனங்களுக்கும் உண்டு. ஓகே, ஏன்னா அதோட அந்த சின்ன ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஸ்னீக் பீக் மாதிரி போட்டிருந்தாங்க. கடையில் நின்றுருப்பாரு, கேஷுவலாக வந்து அட்டாக் பண்ணுவார் அடிக்க வரவனை. அதுவே ஒரு மாதிரி நம்ம ஜெமினியில் எப்படி பார்த்தோமோ ஒரு அப்படியே அசால்ட்டான ஒரு ரவுடியாக இருப்பார், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருப்பார். ஸோ அந்த மாதிரி கேஷுவலாகவே ஒரு பயங்கரமாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அந்த படத்தில், அப்படி தான் தெரியுது. அதுவே நீங்கள் சொன்ன ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. ஓவரால் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்து வரப்போகிற நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோஸோட மூவிஸ்லாம் இப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கினேன். ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.